ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா சிக்கன் ரோஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த சிக்கன் ரோஸ்ட்டு வந்து பார்க்கறதுக்கு சிக்கன் 65 மாதிரி இருக்குங்க. சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட்டு செய்ய போகிறீங்கன்னா என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த சிக்கன் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். டைம் அவ்வளோ எடுத்துக்காது. ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். மற்றபடி டைம் ரொம்ப ஆகாது. 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு தான் 1/2 hour ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். அதில் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், கொஞ்சம் நிறைய தண்ணி தெரியணும். அதனால் தண்ணியில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் ஃபுல்லாகவே தண்ணியாக மிதங்கணும். இந்த தண்ணியில் தான் சிக்கன் ஃபுல்லாக வேக போகுது. அதனால் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. அவள் தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம செய்ய போகிறோம். எனக்கு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி வந்து நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன். இதுவும் சிக்கன் இருந்தாலே போதுங்க, நம்ம இது ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நான் கேஸில் கடாய் வச்சுருக்கேன். நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த சிக்கன் ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நான் ஆயில் 5 tablespoon கிட்ட ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை அப்படியே இதிலே ஊற்றிடுங்க. தண்ணியோடு ஊற்றுங்க. ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. பாருங்கள் தண்ணியாக இருக்குது பாருங்கள். இன்னமும் மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நல்லா வேகணும் சிக்கன், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணிலேயே நமக்கு சிக்கன் ஃபுல்லாகவே வெந்துடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கொதிச்சு வரணும். நான் காட்டுற பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தட்டி எடுத்து இதை மூடி வச்சிடுங்க. இந்த மாதிரி கொதிச்சோன்னே தான் மூடணும். இந்த தண்ணி எல்லாமே வந்து போயிடணும். அது வரைக்கும் மூடி வைங்க. எனக்கு இப்போவே 5 minutes ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. நீங்களே பாருங்கள் லைட்டாக தண்ணியாக இருக்குது. நம்ம இப்படியே ஃப்ரை பண்ணோன்னா இந்த தண்ணி கூட நல்லா வறுத்திடும். இப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வறுத்தி போகுது. நீங்களே பாருங்கள் நான் ஊற்றின தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணியெலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு கொத்தமல்லி வந்து நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் ரோஸ்ட்டு சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டைம் அவ்வளோ எடுத்துக்காது. ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும், மற்றபடி ரொம்ப டைம் ஆகாது. இந்த சிக்கன் ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
டெய்லி ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போடுற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ. பாய்.